Hello friends, welcome to our channel. Friends, நம்ம வீட்ல வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லாத சமயத்துல கூட நம்ம ரொம்ப சூப்பரா பிரியாணி ரெடி பண்ணிடலாங்க. இப்ப வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்தரலாம். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. நம்ம வந்துட்டு பிளைன் பிரியாணி செய்யறதுக்காக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாங்க. அதுக்காக 2 துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்துட்டு 1 ஏலக்காய், ஸ்டார் பூ, கட்பாசி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. பட்டை ஒரு சின்ன துண்டு சேர்த்துட்டு கிராம்பு 1 சேர்த்துக்கோங்க. இது கூடவே சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நல்ல வாசனைக்காக புதினா இலைகள் கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இதை அப்படியே தனியா எடுத்து வச்சுக்கலாங்க. இப்ப வந்துட்டு நம்ம தாளிச்சு விடுறதுக்காக ஒரு குக்கரை அடுப்புல வச்சுக்கலாங்க. அதுல வந்துட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கூடவே வந்துட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக கூட எண்ணெயும் நெய்யும் வேணும்னா சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா வந்துட்டு 1 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கிராம்பு, ஏலக்காய் 1, பிரியாணிக்கு தேவையான இலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்துட்டு சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி உங்க வீட்டில் குஸ்கா ஒரு முறை செஞ்சு பாருங்க. ரொம்ப அருமையான டேஸ்ட்ல இருக்குங்க. இப்ப பாருங்க, இது நல்லா வதங்கிட்டு இருக்குது. அடுத்ததா வந்துட்டு நம்ம ஒரு பெரிய வெங்காயம் நீள நீளமா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் வந்துட்டு உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நம்ம வந்துட்டு நார்மலா வெஜிடபிள் பிரியாணி அந்த மாதிரி தான் செய்வோங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு முறை பிளைன் பிரியாணியை செஞ்சு பாருங்க உங்க வீட்டுல. இது வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சதாகவும் இருக்கும். சிம்பிளான முறையில சிம்பிளான பொருட்கள் வச்சு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபியா இருக்குங்க. நமக்கு வெங்காயம் வந்துட்டு நல்லாவே வதங்கட்டுங்க. அப்பதான் வந்துட்டு நமக்கு குஸ்கா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இது கூடவே அடுத்ததா வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கி வரும்போது நமக்கு ரொம்ப அருமையான ஸ்மெல் வருங்க. அடுத்ததா வந்துட்டு நம்ம 2 தக்காளி பழத்தை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் உள்ள சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. நமக்கு கடைகள்ல எல்லாம் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்லயே வந்துட்டு இந்த குஸ்கா இருக்குங்க. ஸோ இதே மாதிரியே நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இது கூடவே வந்துட்டு இப்ப கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நமக்கு இந்த தக்காளி எல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா வதங்கி கிடைக்கணுங்க. நம்ம வீட்லயா செஞ்சது அப்படின்னு சொல்லி நமக்கே ஆச்சரியமா இருக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இது கிடைக்குங்க. இப்ப நம்ம சேர்த்துருக்க தக்காளி எல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா வதங்கிட்டு இருக்குதுங்க. இப்ப வந்துட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கேங்க. நம்ம 1 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம். ஸோ அதனால வந்துட்டு நான் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. நமக்கு காரத்துக்கு ஏற்ப கூட குறைய மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்ப பாருங்க, இது வந்து நம்ம மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க. அப்படியே ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டோம்னா போதும். நம்ம சேர்த்திருக்க மசாலா இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இப்ப வந்துட்டு அடுப்பை சிம்ல வச்சுட்டு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த குஸ்கா செய்யறதுக்கு நமக்கு ரொம்ப குறைவான பொருள் தாங்க தேவைப்படும். டைமும் ரொம்ப அதிகமா எடுத்துக்காது. ஆனா டேஸ்ட் நீங்க பாத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு வேற லெவல் டேஸ்டா இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம சேர்த்திருக்க தக்காளி எல்லாமே வந்துட்டு ரொம்ப குழையிற அளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. இப்படி வதங்கணும். அப்பதான் வந்துட்டு நமக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்ததான் வந்துட்டு நான் இப்போ அரிசி சேர்த்துக்கலாங்க. நான் வந்துட்டு 2 டம்ளர் அரிசியை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிருக்கேன். இப்ப அந்த அரிசியை வந்துட்டு உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே அது நல்லா வதங்கட்டுங்க. அப்பதான் வந்துட்டு நமக்கு நல்லா குழையாம உதிரி உதிரியா வரும். நான் இன்னைக்கு நார்மலான சாப்பாட்டு அரிசியில தாங்க குஸ்கா செய்யறேன். நீங்க வந்துட்டு பிரியாணி அரிசி, பாஸ்மதி
இப்படி எதுல வேணாலும் வந்துட்டு இந்த குஸ்காவை செஞ்சுக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப அரிசி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த அரிசிக்கு தேவையான தண்ணி வந்துட்டு இப்ப நம்ம உள்ள சேர்த்துக்கலாங்க. நான் வந்துட்டு இன்னைக்கு 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கங்காட்டி 4 டம்ளர் தண்ணியை வந்துட்டு உள்ள ஊத்திக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம உப்பு வந்து முதல்ல கொஞ்சமா சேர்த்துருக்கோம். நீங்க உப்பு பார்த்துட்டு இன்னும் உப்பு வேணும்னா வந்துட்டு கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மேலால வந்துட்டு மல்லித்தலையும் புதினா தலையும் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப வந்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 2 விசில் மட்டும் வரட்டும். 2 விசில் வந்துடுச்சுங்க. இப்ப அப்படியே ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, பார்க்கும்போதே அவ்வளவு சூப்பரா இருக்குது. ஸ்மெல் பார்த்துக்கிட்டீங்கன்னா வேற லெவல் இருக்கு. ரொம்ப அருமையான ஸ்மெல் வருது. இதை அப்படியே வந்துட்டு லைட்டா கலக்கி விட்டுக்கோங்க. நெய் வேணும்னா மேலால நீங்க கொஞ்சம் சேர்த்துட்டு கூட கலக்கி விட்டுக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம வீட்லயே வந்துட்டு பெரிய பெரிய பிரியாணி கடைகளில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப அருமையான பிளைன் பிரியாணியை நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க. பாருங்க, பார்க்கும்போதே அவ்வளோ நல்லா இருக்குது. இது உங்க வீட்லயும் நீங்க எல்லாருமே மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. குறைவான டைம்ல குறைவான பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான பிரியாணியா இது உங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க. இதை அப்படியே வந்துட்டு ஒரு பிளேட்ல எடுத்து சர்வ் பண்ணிடலாங்க. பார்க்கும்போதே அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல எல்லாத்துக்குமே தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப அருமையா வந்திருக்குதுங்க. இதை வந்துட்டு நான் இன்னைக்கு ஆனியன் ரைத்தா கூட வச்சு டேஸ்ட் பண்ண போறேன். உங்க வீட்லயும் இதை மறக்காம நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.